எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனுக்கள் மீது விரைவில் விசாரணையை தொடங்க வேண்டும் என்று அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த புகழேந்தி தலைமை தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்துள்ளார். இரட்டை இலை மற்றும் பொதுச் செயலாளர் வழக்கு சம்பந்தமான தேர்தல் ஆணையம் விசாரிக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் புகழேந்தி தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் தடை ஆணையை ரத்து செய்து உத்தரவிட்டது. புகழேந்தி மீதும் மற்றவர்கள் மீதும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் பெற்றிருந்த தடையை நீக்க கோரிய வழக்கில் இருதரப்பினர் வாதங்களை கேட்டறிந்த பின் சென்னை உயர்நீதிமன்றம் தடை ஆணையை ரத்து செய்து தொடர்ந்து விசாரணையை தொடர உத்தரவிட்டது. இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனுக்கள் மீது விரைவில் விசாரணையை தொடங்க வேண்டும் என்று அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த புகழேந்தி தலைமை தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்துள்ளார். மேலும் எடப்பாடி பழனிசாமி அணியை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் பேசியபோது தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்றும் குமாஸ்தா வேலையை பார்க்க மட்டுமே தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளது என இழிவாக பேசியுள்ளதையும் புகழேந்தி தமது மனுவில் தெரிவித்துள்ளார்.